தாவேகா எம்எல்ஏக்கள் கூண்டோட ராஜினாமா செஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ சிலர் பேசி வராங்க. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கலாம். தாவேகா எம்எல்ஏக்கள் இப்போ கூண்டோட ராஜினாமா செஞ்சாங்கன்னா என்ன ஆக போகுது, அந்த முடிவை எடுத்திருக்காங்களா அப்படின்னு பலருக்குமே மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் தாவேகா எம்எல்ஏக்கள் அனைவருமே ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்ட நிலையில் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணிக்கு பல கட்சிகளை அழைத்து வராரு. மெஜாரிட்டியை காட்டாததால் முதலமைச்சர் பதவி வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இடையில திமுக அதிமுக கூட்டணி சேர இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் தாவேகாவினர் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. அதிமுக திமுக இணைஞ்சு வந்தா ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு தமிழக ஆளுநர் ஆர்லேக்கர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்கதாக வெளியாகும் தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன் அவங்க கூண்டோட ராஜினாமா செய்ய போகிறாங்களா, எதனால் அப்படின்னு இப்போ எல்லோரும் கேட்டு வராங்க. தாவேகாவினுடைய முடிவு இப்படின்னா சட்டமன்றம் சஸ்பெண்ட் செய்யப்படும். பின்னாடி பிரிவு 356 படி கலைக்கப்பட்டு தேர்தல் 1 வருடம் கழித்து நடத்தப்படும். இது குறித்து தாவேகா சொல்வது என்னன்னா, அனைத்து எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் முற்றிலும் பொய்யானவை, யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே செய்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வருத்தத்தை தான் ஏற்படுத்தி வருது. எதற்காக அவங்க இந்த மாதிரிலாம் செய்யணும், ஏன் இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க? இப்போது பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் விஜய் அவர்கள் இருக்கார். எப்படியாவது அவர் நிரூபிப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த சூழலில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லோருமே ராஜினாமா செய்ய போகிறது இல்லை, சீக்கிரமே இதற்கு ஒரு முடிவு நாங்கள் எடுப்போம், யாரும் இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காரு, ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவரை நம்ம எப்படியும் அவரை முதல்வர் பதவியில் உட்கார வச்சிடக்கூடாதுன்னு சிலர் ரொம்ப அவருக்கு எதிரான வேலைகளை செய்து வராங்க. இதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் விஜய் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்தினால நிச்சயமாக அவர் வின் பண்ணுவார், அவர் பதவியில் உட்காருவார்னு மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஒருவேளை இவரை செய்யலை, வேறு ஏதாவது அவங்க குறுக்கு வழியில் இவரை உட்கார வைக்கக்கூடாதுன்னு நினச்சி ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தமிழக மக்கள் சும்மா விடமாட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இது யார் சொல்லியும் தமிழக மக்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கலை, மனசார தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆட்சியில் மாற்றம் வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது எல்லோருக்குமே நல்லாவே தெரியும். இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே போனால் நிச்சயமாக மக்களினுடைய போராட்டம் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் இதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்களே இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு கட்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணி சிஎம் ஆவாருன்றதில் டவுட்டே கிடையாது. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.